வணக்கம். ஸ்ரீஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்சு கத்திரிக்காவும் ஒரு சின்னதாக முள்ளங்கி இருந்தது. இது ரெண்டும் போட்டு சாம்பார், கேரட்டுக்கு தேங்காய் போட்ட கறி. இப்போது ஒரு ஸ்பூன் 1.25 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு இன்றைக்கி கொஞ்சம் வதக்கிட்டு, காயெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போட போகிறோம். புளி தண்ணி, பருப்பு தண்ணி எல்லாம். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி. இன்றைக்கி வெங்காயம் இல்லாமல் பண்ணுறேன். வெங்காயம் போடுறதுன்னா முதல்ல வெங்காயம் போட்டுக்கலாம். நான் எனக்கு வெங்காயம் போடல. இதுவும் கூட இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் சாம்பார் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள். இது இப்படி கொஞ்சம் ரொம்ப மத்திய வதங்கணும்னு தேவையில்லை. இப்படி காயாக இருக்கும்போதே நம்ம காய் சேர்த்துடலாம். ஒரு 3 கத்திரிக்காய், 4 கத்திரிக்காய் இருக்கும். சின்னதாக முள்ளங்கி. காய் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த இடத்துல 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கேரட்டு கறி, தேங்காய் போட்ட கறி. இதுக்கு 1 ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் கடுகு, உளுந்து, ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு மீடியம் சைஸில் 3 கேரட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் பொடி, இந்த காய்க்கு தேவையான உப்பு. ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே காயெல்லாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெயில் கருவேப்பிலை போட மறந்துட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதனால் சாம்பார் பொடி 1 ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சாம்பார் பொடி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி வச்சிடலாம். இப்போ இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி. காய் வேகட்டும். இப்போ கேரட்டு நல்லா வதங்கிட்டு இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். நல்லா இது காய் வேகட்டும். கேரட் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு.
உடச்சா உடையிறது. இதில் பயத்தம்பரு போட்டு பண்ணலாம், பட்டாணி போட்டு கேரட் பண்ணலாம், கோஸ் கூட பீன்ஸ் கூட பீன்ஸு கேரட் போட்டு பண்ணலாம், காலிஃப்ளவர் போட்டு இன்னும் எப்படி வேணாலும் பண்ணலாம். வெறும் கேரட்டு கூட பண்ணலாம். நான் வெறும் கேரட்டு தான் பண்ணேன். கொஞ்சமாக தேங்காய், அவ்வளோதான். கேரட் காய் தேங்காய் போட்ட கறி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா திக்காயிட்டு காயெல்லாம் வெந்திருக்கும். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ புளித்தண்ணி விட்டுடலாம். புளித்தண்ணி சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நான் ஒரே தடவை கரைச்சி விடுறேன், 2வது தடவை கரைக்கலை. புளிக்கு எவ்வளோ புளி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். இப்போ நல்லா புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு, நல்லா ஜம்முன்னு வெந்துட்டு. இப்போ ஒரு சின்ன கப்பு துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் 2 கொதி கொதிச்சதுன்னா நம்ம சூப்பரான சாம்பார் ஆகிடும். ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். சாம்பார் இப்படி நல்லா கொதிக்கிறது. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயே கொஞ்சமாக பெருங்காயம் வேணும்னா போடலாம், வேண்டான்னா விட்டுடலாம். வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். சூப்பரான கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு ஒரு சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பரங்கிக்காய் வெல்லம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணலாம். இதுக்கு கொஞ்சமாக கடுகு உளுந்து, கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து கொஞ்சம் உளுந்து செவக்கட்டும். செவக்கிற சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். ஏன்னா இந்த காய்க்கு இந்த பச்சை மிளகா தான் காரம், ஆனால் இது மாதிரி 1க்கு 2 கீரி சேர்த்துக்கலாம். இது வதக்கிட்ட அப்புறம் இந்த பரங்கிக்காய் அப்படியே இந்த தோலோடவே சேர்க்கலாம். தோலோடவே கட் பண்ணியிருக்கேன். இது வதங்கிறது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி. அப்புறம் இந்த காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துப்போம். கொஞ்சம் வெல்லம் கூட சேர்க்க போகிறேன், கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் வேகட்டும், இல்லைன்னா இப்போவே கொஞ்சோண்டு புளி தண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு லைட்டாக புளி தண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்க்கலாம். இது கொஞ்சம் வெந்த அப்புறம் இந்த புளி தண்ணி சேர்க்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் குழைவாக இருக்கும். இல்லை எனக்கு வேண்டாம் இது மாதிரி தனித்தனியாக இருக்கணும்னா புளி தண்ணியை டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி அப்படியே சுண்டிருக்கு, ஒரு பாதி வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இந்த புளி தண்ணி சேர்த்தோம்னாக்கா புளித்தண்ணியோட பச்சை வாசனையும் போயிடும், நல்லாவும் இருக்கும்.
இப்போ வேகட்டும். இப்போ கொதித்து இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும். இங்கே பாருங்கள், நல்லா புளி தண்ணி பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா திக்காயிட்டு காய் நல்லா நல்லா குழஞ்சி இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், நல்லா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நான் வெள்ளை பொடியை சேர்க்குறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை பொடி சேர்த்துக்கிறேன். இல்லை வெல்லம் வேணான்னா வெறும் தேங்காய் மட்டும் போட்டுட்டு இறக்கிடலாம். இது கொஞ்சம் வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த காய்க்கு. இப்போது நல்லா 1 ஸ்பூன் தேங்காய், அவ்வளோதான். சூப்பரான ஒரு பரங்கிக்காய் போட்டு ஒரு வெல்லம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்படியே பிசைஞ்சி சாதம் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வெல்லம் இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆகிடுது. ஒரு கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு ஒரு சாம்பார், கேரட்டு தேங்காய் போட்டு கறி, பரங்கிக்காய் வெல்லம் போட்டு ஒரு கறி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.